ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான இருட்டுக்கடை திருநெல்வேலி அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சில பேர் அந்த முழு கோதுமையை அரைச்சி அதில் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னும் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கோதுமை மாவை நம்ம எடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கு எந்த ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகியிருக்கும். சாஃப்ட் ஆனதும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நம்ம பிசைஞ்சு வைத்த இந்த மாவை நம்ம ஃபுல்லாக கரைச்சி எடுக்க போகிறோம். ஏன்னா திருநெல்வேலி அல்வா இந்த கோதுமை மாவுலேருந்து வர அந்த பாலில் தான் செய்வாங்க. அப்படியே ராவாக செஞ்சோம்னா நம்ம கோதுமை அல்வான்னு அந்த நார்மல் அல்வா மாதிரி வந்துடும். ஸோ இந்த பால் எடுத்து செஞ்சால் தான் நம்ம கரெக்டாக கடையில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கட்டியும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் நைட்டே பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த பாலை நம்ம 1 டேக்கு சோக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நைட்டு இது செஞ்சிட்ருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், ஃபுல்லாக கரைச்சி எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வேண்டாம். அதை நம்ம வடிகட்டி எடுத்துகிற போகிறோம். இப்போ இந்த பாலை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபுல்லாக வடிகட்டி வெறும் பாலை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் தான் டைம் ஆகும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இது போடக்கூடாது, இது தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்துருக்குறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். நாளை காலையில் நம்ம பார்ப்போம் இந்த பால் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஒரு அவ்வளோதான். காலையில் பாருங்கள், மேலே இந்த மாதிரி தண்ணி தேங்கி கீழே அந்த கோதுமையோட பாலெல்லாம் கீழே போய் தங்கியிருக்கும். ஸோ மேலே இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருவோம். பாருங்கள், இப்போ ஒரு பவுல் இருந்தது, கீழே வரைக்கும் வந்துச்சு. 1/4 பவுல் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த பால் திக்கான பாலில் தான் இப்போது ஹல்வா செய்ய போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் நைஸாக இருக்குது பாருங்கள். இதில் தான் கடைகளில் ஹல்வா செய்வாங்க. சரி, நம்ம ஹல்வா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி சர்க்கரை, என்கிட்ட க்யூப் சர்க்கரை தான் இருக்குது. அதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் கொஞ்சமாக பேனில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கேரமலைஸ்க்காக வச்சுருக்கேன். ஒரு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டியாக வந்ததும் நம்ம ஒரு பக்கம் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் கலர் சேஞ்ச் ஆகும். தேன் கலரில் வரும். ஸோ அதுதான் நம்மளோட அல்வா கலரு. இதில் எந்த கலர்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது தனியாக ஒரு கடாயில் நெய் மட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட சுகரும் கேரமலைஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம அல்வா கூடவே சேர்க்க போகிறோம். பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். இப்போது அந்த நெய் கூடவே நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேரமலைஸை இதில் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நடுவில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் சைடில் நம்ம நெய் வச்சுருக்கோம். கலந்து விட்டுட்டே இருங்க. சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் 80% ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. நெய்யோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், பாத்திரத்துலேருந்து ஹல்வாவும் நெய்யும் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமையோட ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும், மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இந்த ஹல்வா கலர் சேஞ்ச் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹல்வாலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுறது வந்து ரொம்ப யோசிப்போம். ப்ளஸ் யாராச்சும் திருநெல்வேலி போனால் கூட அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஏன்னா திருநெல்வேலியோட ஸ்பெஷல் வந்து ஹல்வா தான். ஸோ இதை நம்ம இன்றைக்கி வீட்டிலையே பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.